வணக்கம் கணேஷ், எப்படி இருக்கீங்க? ஆல் குட், சூப்பர். ஐ திங்க் we are meeting at an inflection point in the markets. எஸ் லாஸ்ட் ஒரு மந்த்தா நீங்க பார்த்திருப்பீங்க, மார்க்கெட் போட்டு அடிச்சிட்டாங்க. கரெக்ட். மார்ச் க்ளோஸ் வந்து ரொம்ப டஃபா இருந்தது. கண்டிப்பா எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி டஃப் பீரியட். நவ் யூ see some recovery. So where do you see this market? எப்படி ரெக்கவர் ஆகும், இந்த சஸ்டெயின் ஆகும்னு நினைக்கிறீங்களா என்ன? கணேஷ், மார்க்கெட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 18 months கன்சாலிடேஷன் இருந்தது. ஸோ எவ்ரிபடி ஃபெல்ட் இந்த வாட்டி வந்து டைம் கரெக்ஷன் தான் இருக்கும், ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்காது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ போட்டுட்டே இருந்தோம். பட் ஐ திங்க் மார்ச் டர்ன் அவுட் டு பி, ஜான் ஃபெப்ரவரி கொஞ்சம் அப்படின்னு இருந்தது, மார்ச் டர்ன் அவுட் டு பி டிசைசிவ் ஃபால், ரைட்? நம்ம வந்து அந்த வெர்டிக்கல் ஃபால்னு சொல்லுவோம். அண்ட் அதில் பிக்கஸ்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா பேங்கிங் விழாம வச்சிருந்தாங்க, பிகாஸ் தட் வாஸ் ஆக்சுவலி சீப் செக்டர். பட் இந்த வார் வந்து பிக்கஸ்ட் எஃப்ஐஸ்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த செக்மெண்ட்டை ஹெவியா செல்லிங் பண்ணி கிட்டத்தட்ட நல்லாவே விழுந்தது. ஸோ மார்க்கெட் ஃபெல் லைக் 15-16%. இது நிஃப்டியில் நீங்க மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் சொல்லவே தேவையில்ல. இண்டெக்ஸ்ல ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 30-40-50% விழுந்தது. பட் லாஸ்ட் ஒரு 6-7 days பார்த்தீங்கன்னா போஸ்ட் திஸ் சீஸ் ஃபயர் அண்ட் சம் கமெண்ட்ரி ஆயில் விழுந்தது, நம்ம ஜிசெக் ஈல்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆச்சு, கரன்சி ஸ்டெபிலைஸ் ஆச்சு. சடன்லி பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் 8% கிட்ட ரெக்கவரி. ஸோ மார்க்கெட் நிஃப்டி லெவல்ல 16, 8 ரெக்கவரி. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பேசும்பொழுது பாதி ரெக்கவரி இன் 4 to 5 ட்ரேடிங் டேஸ்க்குள்ளவே வந்துடுச்சு. திஸ் இஸ் வேர் ஐ கீப் டெல்லிங், பிரைஸ் நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்ட்டு. பட் மார்க்கெட் இன்னும் ஸ்டில் அட் வெரி ரீசனபிள் லெவல். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹேவ் டு டேக் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அட் ரைட் டைம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ சி. பட் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். ஏன்னா ஒரு 30-40 நாள் அடிச்சு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியா ரெக்கவர் ஆகுமா, நம்ம 2025 மாதிரி 2026 கூட இருக்குமான்ட்டு. மேபி லாஸ்ட் 1 week இஸ் கிவிங் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இன்னைக்கு பார்க்கும்போது கூட க்ளோசிங் ஷுட் லுக் வெரி வெரி ஸ்ட்ராங். எவ்ரி சிங்கிள் இண்டெக்ஸ் இஸ் ஆக்சுவலி ஷோயிங் வெரி குட் ஸ்ட்ரென்த். ஸோ ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா வீக்லி க்ளோஸ் நல்லா பண்ணாங்கன்னா ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்தா கூட கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா ஐ திங்க் த ஃபால் வாஸ் வெரி வெரி ஸ்டீப். கண்டிப்பா அதுதான். ஐ திங்க் நீங்க ஒரு LinkedIn போஸ்ட் கூட போட்டிருக்கீங்க. ஆமா, a lot of us have seen it. Correct. 100 days to 1000 days. கரெக்ட். அதோட எக்ஸ்பிளனேஷன் ஆர் அதர் புரிஞ்சுது. பட் இது நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இந்த கான்டெக்ட்ல கரெக்ட் எடுத்து வந்து 100 நாள் நான் வெயிட் பண்ணிட்டு 1000 நாள் அந்த இது மட்டும் பிரீஃப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கணேஷ். சோ நான் அந்த போஸ்ட் போடும்போது என்ன நினைச்சேன்னா, மிஸ்டர் உதய் கோட்டக் டோல்ட் a very interesting things in terms of ஒருத்தரை வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஜோன்ல இருக்கும் பொழுது ஒரு அன்கன்வென்ஷனல் பெட் எடுத்து பண்ணும் பொழுது அந்த அவங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் வரும்ன்றது ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவர் சொன்னாரு. ஸோ நம்மளுக்கு வந்து மார்ச் வாஸ் அ வெரி வெரி டீப் ஃபால். எவ்ரிபடி ஸ்டார்டட் ஃபீலிங் ஐயோ மார்க்கெட்லாம் இப்படி தான், இந்தியாலாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு. ஸோ அப்போதான் அந்த தாட் என்ன வந்ததுன்னா, ஒரு நெக்ஸ்ட் 100 daysக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்கு. ஏன்னா மார்ச் எண்ட்ல அந்த போஸ்ட் எழுதும் பொழுது வார் இந்த சீஸ் ஃபயர் வரும்னு தெரியாது, ஆயில் விழுன்னு தெரியாது, கரன்சி 95 கிட்ட போயிட்டு 92 இல்ல 93 இருக்குன்னு தெரியாது, RBI பாலிசி முன்னெடுத்து நடந்தது கூட நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட். ஸோ மை ஹோல் திங்க் இஸ் பிரைஸ் சீப்பா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 3-4 மாசத்துக்கு அன்சர்டனிட்டி கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது வார் நின்றா கூட கணேஷ் உங்களுக்கு தெரியும், இந்த என்டையர் ஷிப்பிங் ரூட்ஸ்ல கிட்டத்தட்ட 150 ஷிப் போக வேண்டிய இடத்துல இன்னைக்கு 10 கூட போல. கரெக்ட். ஸோ இட் கோயிங் டேக் லாட் ஆஃப் டைம். அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாசமாவது ஆகும். நாளைக்கே வார் நின்றா கூட நம்மளுக்கு ஒரு 3-4 months ஆகும். ஆயில் அப்போ கூட 60-70க்கு போகுமான்னு தெரியாது, ஒரு 80 or 75 வந்து செட்டில் ஆகலாம். அதனாலதான் நினைச்சேன், ஒரு 100 daysக்கு கொஞ்சம் பெயின் நீங்க பேர் பண்ணீங்கன்னா அந்த பெயினோட பெனிஃபிட் எங்க தெரியுமா, உங்களுக்கு நெக்ஸ்ட் 2-3 yearsல நிஃப்டி ஏர்னிங்ஸ் குரோத் 15-16 இருக்கும் பொழுது இந்த பெயினை கன்சியூம் பண்றவங்களுக்கு அந்த ஒரு 1000 days ஒரு திங்கிங் தான். அது 1000 days இருக்கலாம், இல்ல 700 days இருக்கலாம். கரெக்ட். ஆனா நெக்ஸ்ட் 100 daysல நம்ம ஸ்மார்ட்டா இருக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் 1000 daysல நம்ம அந்த விக்டரியை நோக்கி செல்லணும்ன்றதுக்காக தான் அந்த போஸ்ட்ல என்ன சொன்னா, unknown is real but the price is also real. டைம் கரெக்ஷன் நடந்தது, பிரைஸ் கரெக்ஷன் நடந்தது, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிரைஸ் நல்லா இருக்கும் பொழுது இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு ஒரு அழகு. அதுதான் அந்த போஸ்ட்ல வந்து bear the pain for 100 days to take a benefit for 1000 days. But last 6-4 days itself has shown correct. It is neither in 100 days nor you don't have to wait for a 1000 days. 100 day உங்களுக்கு 10 day I mean கிட்டத்தட்ட 10%ல உங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கவரி வந்துருச்சு. ஆனா இந்த ரெக்கவரி ஸ்டார்டிங் தான் கணேஷ். இது வந்து இண்டெக்ஸ்ல தான் இந்த ரெக்கவரி வந்திருக்கு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ரியாலிட்டில தான். நீங்க உள்ள ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க ஒரு அக்ரெசிவான ஒரு இன்வெஸ்டர். சில ஸ்டாக்ஸ் எல்லாம் 70-80% அடிச்சுட்டாங்க. ஸோ ரெக்கவரி ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஆயில் ஒரு 80-70ல செட்டில் ஆச்சுன்னா ஆல்ரெடி எக்கானமி ஒரு அப்டர்ன்ல தான் இருக்கு. கிரெடிட் குரோத்தும் ஓரளவுக்கு 13.8%. போன வாரத்தோட கிரெடிட் குரோத் நீங்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 15th March வரைக்கும் 13.8. அதுவே போன வருஷம் பாத்தீங்கன்னா 11% தான். அப்படின்னா கண்டிப்பா எக்கானமி ஒரு அப்டர்ன், பட் நாட் லைக் அ
பெரிய அப்டர்ன் இல்ல, ஆனா அப்டர்ன்ல தான் இருந்தது. இந்த வார் மட்டும் கொஞ்சம் நம்மள என்ன பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் ஷேக் அவுட் பண்ணிடுச்சு ஆப்வியஸ்லி, ரைட்? எதனால இந்த வார்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆயில் $100 இல்ல, ஆயில் கிடைக்குமா, கரெக்ட், எல்பிஜி கிடைக்குமா, வீட்ல சிலிண்டர் வருமா, ஐ திங்க் இட் பிகம் லிட்டில் மோர் க்ளோசர் டு அஸ். கரெக்டா? அதனாலதான் திஸ் வார் ஹஸ் மோர் இம்பாக்ட் ஆன் இந்தியா அபார்ட் ஃப்ரம் அந்த க்ரூட் ஒரு 100 போனது ஒரு இம்பாக்ட் இல்ல. ஏன்னா பெட்ரோல் பங்க்ல நமக்கு இன்னும் பிரைஸ் மாறல, ஆனா அந்த ஃபியர் வந்துடுச்சு. அதனாலதான் கவர்மெண்ட் ஆல்சோ ஆக்டட். லக்கீலி இந்த பாஸ் ஃபார் 2 weeks should help us, all of us, but we have to guard ourselves and invest. நான் எப்பவுமே சொல்றதுதான், இட்ஸ் நாட் a cheap market, but it's ஆமா, சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். உங்களுக்கு தெரியும், நான் எப்பவுமே அதை தான் ரெஃபர் பண்ணுவேன். கண்டிப்பா, ஆனா கண்டிப்பா வண்டியை ஓட்டணும். கண்டிப்பா. பாலாஜி, இன்னொரு கேள்வி, ரைட், எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நியூஸ்ல படிக்கும் போது ஒரு விஷயம், இந்த செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அதை பத்தி மட்டும் இந்த ஆயில் பிரைஸோட ரைஸ்னாலயோ அல்ல அந்த வாலட்டிலிட்டினாலயோ அது செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட்னா என்ன, அந்த செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் எப்படி இந்தியாவுக்கு எஃபெக்ட் ஆக போகுதுங்கிறது மட்டும் நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிய செக்டர் அதான் சொன்னேன், எக்கானமிக்கு வார் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கலாம், ஆனா மார்க்கெட்டுக்கு மைட் நாட் பி. ஸோ நான் அதை வந்து எப்படி சொல்லுவேன்னா, மார்க்கெட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப், இப்போ நிஃப்டி 50 எடுத்துக்கோங்களேன், பேங்கிங் இண்டெக்ஸ் 35, ஐடி ஒரு 10, அப்புறம் எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஆட்டோ, இந்த அண்ட் ஆயில் அண்ட் கேஸ், நீங்க இந்த 6 செக்டரை போட்டீங்கன்னா 70% கிட்ட வெயிட் வந்துடுது. இந்த 70ல எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு? இதே தான் பிஎஸ்சி 500லயும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க எப்படி பார்த்தாலுமே எல்லா இண்டெக்ஸுமே லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டேபிள் டு அப்வர்ட் இஸ் பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த என்ஐஎம் ப்ரெஷர் இருந்தது. ஸோ இந்த வார்ல ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது, இன்ஃபிளேஷன் சொசைட்டில மறுபடியும் வருது. நம்மளுக்கு அந்த ஷாக் வந்து மறுபடியும் வந்துட்டு இருக்கு. இது கோவிட்ல ஆரம்பிச்சது, அப்புறம் கொஞ்சம் சப்சைட் ஆச்சு, மறுபடியும் வந்தது உக்ரைன் வார், சப்சைட் ஆச்சு, மறுபடியும் ஒரு வார். ஸோ ஒன்னு மட்டும் கன்சிஸ்டன்ட், ஷாக்ஸ் ஆர் பிகமிங் லிட்டில் மோர் க்ளோசர், ரைட்? மேக்ரோ சைக்கிள் ரொம்ப வாலடைல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா, we have to be very conscious on rates. So இதோட பெரிய பெனிஃபிஷியரி பாத்தீங்கன்னா ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ் will do very well. கரெக்டா? நேத்து நீங்க வந்து டிசிஎஸ் ரிசல்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டர் பாத்தீங்கன்னா ஆயில் ரிலேட்டட். ஸோ கம்பெனி சர்வீசிங் ஆயில் ரிலேட்டட் கம்பெனி ஏன்னா அவங்க கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ தே வில் டூ லாட் ஆஃப் கேபெக்ஸ், தே வில் டூ லாட் ஆஃப் R&D, புது ப்ராஜெக்ட்ஸை பண்ணலாம். அந்த ரிலேட்டட் கம்பெனிஸும் நல்லா பண்ணுவாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்டெடியா மேல போறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்ஃபிளேஷனால. ஸோ சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு ட்ரெஷரி இன்கம் தான் ROE டிரைவ் பண்ணும், அந்த ப்ராஃபிட்டை. கிட்டத்தட்ட நீங்க ஜெனரல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்களேன், மொத்த ப்ராஃபிட் பூலே வந்து அவனோட ட்ரெஷரி புக்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். ஸோ சில செக்டர்ஸ்க்கு திஸ் வில் பிகம் வெரி வெரி பாசிட்டிவ். தட் இஸ் வேர் whenever things happens a change, regime change, ஒருத்தருக்கு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுது, ஒருத்தருக்கு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகல. கரெக்டா? அப்ப யாருக்கு இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அதர சர்க்கிள் பண்ண இன்வெஸ்டர்ஸோ ஆர் அந்த செக்டர்ஸோ பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா பண்ணும். தட்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எஃபெக்ட் இஸ் growth ஸ்லோ ஆகும், இன்ஃபிளேஷன் வரும். செகண்ட் ஆர்டர் என்னன்னா சில போர்ட்ஃபோலியோஸ் will do very well. This is one phase of the market. இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ரோ லேட் போர்ட்ஃபோலியோ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எதனாலனா மேக்ரோ has so much influence on today micros. Correct. That's how I see it. Understood. பாலாஜி, இப்போ இது ஒரு இன்வெஸ்டரா நம்மளுமே we are as a house, we have been telling our investors how to position themselves. Correct. So how do you see an investor has to, what does he have to do today? இன்னைக்கு நான் வந்து ஒரு $100 வச்சிருக்கேன். கரெக்ட். இதை நான் உடனே போய் மார்க்கெட்ல போடணுமா, இல்லை ஒரு ஸ்டாகர் பண்ணி போடணுமா, இல்லாட்டி இன்னும் வெயிட் பண்ணி ஒரு 3 மாசம் கழிச்சு போடணுமா, இல்ல ஒரு மாசமா 3 மாசமா போடணுமா? நல்ல கேள்வி இது. ஒரு இன்வெஸ்டர் வந்து நீங்க எதுக்காக மார்க்கெட்ல வரீங்கன்றது பார்க்கணும். ஆஸ் ஐ டோல்ட், இந்த முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரைட்? இந்த வார் நின்றாலுமே ஒரு 3-4 months ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு, எக்கானமி ரிவைவ் ஆகிறதுக்கு. பட் வார் நெக்லன்னா திஸ் பெயின் கேன் பி ஈவன் லாங்கர். கரெக்ட். பட் தட் இஸ் நாட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் கண்ட்ரோலபிள். நான் எப்பவுமே சொல்லுவேன் கணேஷ், உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 years ப்ராட் எஸ்டிமேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15 to 16% நிஃப்டி earnings growth. பிரைமர்லி நம்ம வந்து ஒரு 8.5 லட்சம் கோடி நிஃப்டி 50யோட growth, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு போறோம் அடுத்த வருஷம். அப்புறம் 11.5 லட்சம் கோடி போறோம். பிரைமர்லி எங்க இந்த வருதுன்னா இந்த growth நான் சொன்ன மாதிரி பேங்கிங்ல வருது, ஆட்டோல வருது, ஆயில் அண்ட் கேஸ்ல வருது. பிகாஸ் ஆஃப் இந்த கொஞ்சம் க்ரூட் ஆயில் 60ல இருந்து 80ல செட்டில் ஆனா கூட ஓஎன்ஜிசி நல்லா பண்ணும், ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் ஹவ் கான் அப். ஸோ ரிலையன்ஸ் நல்லா பண்ணும். ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட 9% வெயிட், உங்களுக்கே தெரியும். கரெக்டா? ஸோ ஒரு இன்வெஸ்டரா அவங்க அசெட் அலோகேஷன்ல எவ்வளவு ஈக்விட்டி எவ்வளவு டெட் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பொறுமையா இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல இது. ஏன்னா திஸ் இஸ் நாட் அகெயின் அ வெரி வெரி சீப் மார்க்கெட், பட் இட்ஸ் அ இன்வெஸ்டபிள் மார்க்கெட். ஸோ இட்ஸ் லைக் நம்ம காரை வந்து ஓட்டணும்னு வச்சுப்போமே, ஒரு 3rd gear
அப்பப்போ 4th கியர் அப்படி போகலாம். பட் திஸ் இஸ் நாட் த டைம் 5th கியர்ல போய் அப்படின்னா நாளைக்கு காலையிலேயே மொத்த காசு போடுற அளவுக்கு ரொம்ப சீப்பான மார்க்கெட்டும் இல்லை. ஸோ ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 year ரிட்டர்ன் நீங்க எந்த இண்டெக்ஸ் எடுத்தாலுமே ஸ்டில் பாசிட்டிவ், க்ளோசர் டு டபுள் டிஜிட். அப்படின்னா we are distress மார்க்கெட் இல்லை, we were very costly மார்க்கெட். நீங்க ஒரு செப்டம்பர் 24 எடுத்தீங்கன்னா we were very costly. அந்த காஸ்ட்லி ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு நியூட்ரல் ஃபேஸ் மார்க்கெட். ஸோ நியூட்ரல் ஃபேஸ் மார்க்கெட்ல நம்மளும் காரை இன்வெஸ்டிங் ஸ்பீடை வந்து அந்த நியூட்ரலா ஒரு பொறுமையா ஒரு 6 months பீரியட்ல எங்க நம்ம போடணும், நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து பொறுமையா போடலாம். லார்ஜ் கேப்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பும் ஆயிடுச்சு. அதான் சொன்னல இந்த FIS செல்லிங்னால பேங்க்ஸ் which used to be cheaper become very cheap. ஆனா லாஸ்ட் 1 week பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் தான் 5 6 பேங்கிங் இண்டெக்ஸ் எங்கேயோ போயிட்டான், ரியாலிட்டி இண்டெக்ஸ் has lifted, ஆட்டோ இண்டெக்ஸ் has lifted. ஸோ எங்கெங்க பீட்டன் டவுனோ இட்ஸ் லிஃப்டட் வெரி வெல். பட் ஸ்டில் தேர் இஸ் லாட் ஆஃப் வேல்யூ இன் லார்ஜ் கேப். செலக்டிவா தான் மிட் கேப் still an expensive zone தான். Small cap in the pockets has become cheaper. It's not a whole bunch cheaper. The pockets are very very cheap, but you need to come definitely the 5 year horizon. எதனாலனா starting point வந்து ரொம்ப cheap இல்ல. They have become cheaper to what 2 years back, which was very very costly. Understood. So investors க்கு ஒரு கேள்வி இருக்கும்ல பாலாஜி, இந்த மாதிரி இந்த டேட்டாலாம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்கோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கும். கரெக்ட். FIS பார்த்துட்டு தான் இருக்காங்க, நம்மளோட அதிகமான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கும். கரெக்ட். ஆனா ஏன் இன்னைக்கு செல் பண்றாங்க? நல்ல இது ஒரு ஐ வுட் சே எவ்ரிடே ஒரு இன்வெஸ்டருக்கு இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா, ரைஸ் நடந்தாலும் FIS லிங்க் தான் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? we are still not seeing FIS வந்து பெருசா வாங்கல. see அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி, நம்மளுக்கு இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி. இந்த ஃபர்ஸ்ட் இது ஒரு திங்கிங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி, அவங்களுக்கு வந்து நிறைய மேண்டேட்ஸ், வெரி வெரி டிஃப்ரெண்ட் மேண்டேட். அவங்களுக்கு எப்பவுமே ரிலேட்டிவ் ரிட்டர்ன் தான் பார்ப்பாங்க. ஸோ டிப்பிக்கலா ஒரு 12 to 24 month ஹாரிசன். உங்களுக்கே தெரியும் 24-25ல இருந்து இந்த AI ட்ரேடர்ஸ் பிகம் மேசிவ். ஃபர்ஸ்ட் US எக்கானமியை நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த மேக்ஸ் 7 பாத்தீங்கன்னா 20% மேல ஏர்னிங்ஸ் குரோத். ஸோ நீங்க மேக்ஸ் 7 US GDP 3% ஆனா கூட மேக்ஸ் 7 ஏர்னிங்ஸ் குரோத் 20% இருக்கும்போது இந்தியா ஏர்னிங்ஸ் குரோத் வாஸ் எப்பவுமே 10-12 தான் இருந்தது. ஸோ அங்கேயே உங்களுக்கு அந்த இது இருந்தது. சடன்லி கொரியா, தைவான், நீங்க FY 26-27 எஸ்டிமேட்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு ஹெல்தி டபுள் டிஜிட் ஏர்னிங்ஸ் growth இருக்கு. சோ அவங்களுக்கு என்னன்னா நெக்ஸ்ட் 12 மந்த்துக்கு அங்க வந்து ஏர்னிங்ஸ் இருக்கு, ஸ்டோரி இருக்கு. ரைட். பட் நீங்க ஒரு 7-8 years ஹாரிசன் யாராவது இன்வெஸ்டர் யூஎஸ்லயோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியா ஹீஸ் த ஸ்டோரி. எதுக்காகன்னா நீங்க வந்து இந்த 2008 ஃபால் முடிஞ்சிட்டு HUL இந்த நல்ல கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பா இருந்தது. அப்ப எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா சிக்லிக்கலா வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலாம், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு. ஆனா 5-6 வருஷத்துக்கு காசு பண்றவங்க வந்து HUL அந்த மாதிரி எல்லாம் கம்பெனி வாங்கி FMCG did extremely well. I would say இந்தியா ஒரு 10 years growth visibility இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் 1 year earnings growth கொஞ்சம் ஸ்லோ. 28 earnings growth is going to be better than 27 on two front. Absolute growth கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அந்த growth கொஞ்சம் broad based இருக்கும். அப்படின்னா ஆட்டோவும் grow ஆகும், பேங்கிங்கும் grow ஆகும், FMCG also will grow from 27 to 28 better. ஃபார்மால இந்த ரெப்ளிமேட் இஷ்யூ எல்லாம் முடிஞ்சிட்டு 28 will be better. So கிட்டத்தட்ட 28 will be far more, all sectors will participate. Understood. So என்னோட broad view என்னன்னா 27 will be an year where FI will turn, 28 should be an year where I think hopefully AI also should top. So one of the things which we should see is AI story கொஞ்சம் slow down ஆச்சுன்னா the next big story waiting to unlock will be an India story. Today morning Morgan Stanley ஒரு ரிப்போர்ட் முன்னாடி பப்ளிஷ் பண்ணிருந்தா, very very bullish report. Basically ஒரு லோ பீட்டா எக்கானமி, ஆயில் சிக்லிகாலிட்டி நம்மளுக்கு இருக்கும், பட் ஆயில் 70 போயிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஸ்டோரி. ஐ திங்க் ஸ்டோரி கண்டினியூ டு பி சேம், ஜஸ்ட் தட் we have to be little more patient. நீங்க நினைச்சு பாருங்க, FI வராமலேயே அந்த 8% ரிகவரி வந்து இருக்கு. ஐ திங்க் இஃப் FI வந்து நம்ம டொமஸ்டிக்கும் ஒரு 30,000 கோடி, ஐ திங்க் ஐ விஷ் டேஸ் வில் பி பெட்டர். பட் அது வரைக்கும் நம்மளுக்கு இன்வெஸ்டிங் விண்டோ இருக்கு. ஸோ நம்ம இன்வெஸ்டர் என்ன பார்க்கணும்னா அந்த FI வர்ற வரைக்கும் தான் நமக்கு அந்த விண்டோ கிடைக்க போகுது. அவங்க வந்துட்டாங்கன்னா ஐ திங்க் லாட் ஆஃப் விண்டோஸ் வில் க்ளோஸ். நம்ம ஒன்லி ஹோல்டிங் பண்ணணும். முடிஞ்சதுன்னா எண்ட் ஆஃப் தட் ஃபேஸ்ல நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஒரு இன்வெஸ்டிங், ரைட்? யூ இன்வெஸ்ட் when asset is cheap. When they want to invest a lot and they will come, that's a time I think hopefully we will reduce our exposure. Super பாலாஜி. பாலாஜி நீங்க இன்னொன்று மென்ஷன் பண்ணிருந்தீங்க, ஸோ இந்தியன் இன்வெஸ்டருக்கு இந்தியன் மார்க்கெட் தான் இருக்கு. predominantly obviously. ஸோ இன்னைக்கு நான் ஒரு இந்தியன் இன்வெஸ்டரா இருக்கேன்னா, you also mentioned this point I think in one of your LinkedIn posts நினைக்கிறேன். எழுதிட்டே இருப்பாங்க, தெரியும். I mean we keep reading it, right? So we want to know
இன்னைக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க we have to sell the low beta and buy the high beta. கரெக்ட். இது சில பேருக்கு புரியும், பட் நீ இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரமே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஹையஸ்ட் ஃபாலன் ஸ்டாக் சன் ஃபார்மா. கரெக்டா? லாஸ்ட் 2 வாரமா விழுந்துட்டு இருக்கு. கரெக்ட். சிம்பிள். உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரிஸ்கவர்ஸ் ஆகும்போது ஒரு சேஃபான கம்பெனி. இப்போ நீங்க வந்து ஃபார்மா கம்பெனி எடுத்துக்கோங்களேன். டிமாண்டை நீங்க மாற்றவே முடியாது. ஏன்னா அது வந்து அப்படின்னு இருக்க பொழுது எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கரன்சி அப்ரிசியேஷன் ஆச்சு. ரைட். வெரி வெரி சேஃப் செக்டர். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்ம் செக்டர் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு ஃபார்மா. இட்ஸ் வெரி ஆப்வியஸ். எனர்ஜி இஸ் a straight கேஸ். நீங்க ஆயில போய் $110 எடுத்துட்டு போனீங்க, எனர்ஜி டிட் வெல், மெட்டல் டிட் வெல். ஆனா ஃபார்மா வாஸ் a classic setup. அதே கிளாசிக் செட்டப் இருக்கிற FMCG did not perform. பாத்தீங்கன்னா FMCG fell very sharply. கரெக்ட். IT முன்னாடி அடிச்சு வச்சிட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். சோ பேசிக் திங்கிங் என்னன்னா, ஒரு மார்க்கெட் ரெக்கவரி வரும்போது ஒரு ஸ்லோ growth செக்மெண்ட்ல இருந்து நீங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் பொசிஷன். ஓகே. ஏன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது people wants growth. See, India is a growth economy. அந்த ஃபியர் இருக்கும்போது ஃபார்மா மேட் சென்ஸ். சோ ஒன் ஆஃப் த ஐடியல் ட்ரேட் என்னன்னா, இன்னைக்கு as an investor அதுதான் இந்த பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. Sell the low beta, which is the low risk zone, all that, because market has gone through time correction, price correction, ரெண்டுமே கிடைச்சிடுச்சு. I mean, I would say this is an ideal time to take the beta. ஏன்னா ரெக்கவரி வரணும்னா முன்னாடி போய் ஆடுறவங்க தான் ஆடணும். தோனி ஆகட்டும் இல்ல பந்த் ஆகட்டும். ரைட். மேபி டிராவிட் இஸ் நாட் நீடட் டுடே. அவ்வளவுதான். அதர்வைஸ் ஒரு நல்ல டீமுக்கு டிராவிட் எப்பவுமே தேவை. டிராவிட் டிட் த ஜாப். அதனால தான் நான் சொன்னேன் அந்த ஒரு போஸ்ட்ல லோ பீட்டாவை கொஞ்சம் குறைச்சு ஹை பீட்டாவா பண்றது நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த 3-4% ஆல்பான்னு சொல்றோம்ல, இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். சோ growth இல்லாத ஒரு போர்ட்ஃபோலியோ, இன்னைக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு வச்சுப்போமே, நிறைய கன்சம்ஷன் நிறைய அப்படின்னு இருந்ததுன்னா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரெக்கவரி இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஸ்லோ. சோ அந்த போர்ட்ஃபோலியோல இருந்து கொஞ்சம் எடுத்து, ரைட், நாட் தட் அது ஆல் அவுட் எக்ஸிட் இல்ல, நீங்க ஒரு 10% வச்சிருந்தீங்கன்னா ஒரு 5% எடுத்து ஒரு கொஞ்சம் அக்ரெசிவ் growth focus sector which could be banking, which could be industrials, right. ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே கம்மியா தான் வச்சிருந்தாங்க. RBI policy did not play against the growth. அப்ப நீங்க growthக்கு ப்ளே பண்ணீங்கன்னா அதான் ரெக்கவரி. அதான் லாஸ்ட் 1 வீக்கும் பாத்தீங்கன்னா beta trade has come extremely well. But obviously beta trade கொஞ்சம் volatile இருக்கும். But if you are confident about India and the growth, today money to be made in a little more in beta. அதுதான் அந்த போஸ்ட்ல வந்து நான் சொன்ன போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ரீபொசிஷன் பண்ற ஒரு காலம் இது. இன்னைக்கு ஸ்லோ growth ஃபேஸ்ல ரொம்ப இருக்க தேவையில்ல. ஏன்னா நீங்க பிரைஸ் கரெக்ஷனும் வாங்கிட்டீங்க, டைம் கரெக்ஷனும் வாங்கிட்டீங்க. இப்ப காசு பண்ணாதான் நம்ம ஒரு 4 வருஷம் ரிட்டர்ன் நீங்க எடுத்து பார்க்கும்போது, லெட்ஸ் இந்த 1 வருஷம் நல்லா பண்ணிட்டோம்னா 1-1.5 வருஷம், இந்த 4 வருஷம் ரிட்டர்ன் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும்னா இப்ப அந்த கேம் ஆடிதான் ஆகணும். ரன் ரேட் 9 போயிடுச்சு. நீங்க இறங்கிதான் ஆடணும். அப்ப வந்து நான் இன்னும் டிஃபென்ஸ் பண்ணுவேன்னா then you know the end game என்ன நடக்கும். That is where அந்த இதுல ரிஃப்ளெக்ட் பண்ணிருந்தேன். கரெக்ட். சூப்பர் சார். ஜெனரலா சொல்லுவாங்க, you teach a man how to fish, don't give him food. கண்டிப்பா கண்டிப்பா. I am 100% எதுக்காகனா ஒரு பாயிண்ட்க்கு மேல நம்ம அங்க இருக்க மாட்டோம். அதனால நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு இட். I completely agree with you. கண்டிப்பா. சோ இந்த கான்டெக்ஸ்ட்ல ஓகே, இன்னைக்குள்ள கான்டெக்ஸ்ட்ல புரிஞ்சுது மார்க்கெட் இப்ப ரெக்கவரி நடந்துருச்சு. ஓகே, ஃபார் தி நெக்ஸ்ட் 1000 days to bring that again, right? ஓகே, பட் நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஏதோ ஒரு மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்ல as a house we always think about this 3-tier structure. கரெக்ட். வேல்யூவேஷன்ஸ் ஒன்னு, பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரெங்த் ஒன்னு, growth ஒன்னு. கரெக்ட். இந்த 3 ஸ்ட்ரக்சருமே எப்பவுமே கிரீனா இருக்கிற ஸ்ட்ரக்சர் மோஸ்டா நம்மளுக்கு வராது. கரெக்ட். கரெக்டா? கரெக்ட். ஏதோ 1-2 இருக்கும். கரெக்ட். சோ நான் ஒரு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்டா இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும், என்னைக்கோ நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த 3 ஸ்ட்ரக்சரையும் எப்போ நான் பார்க்கணும், எந்த மாதிரி பார்க்கணும், எதை பார்த்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? வெரி குட் கொஸ்டின். ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சர் எது கிரியேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்னு போட்டிருப்பேன். கரெக்டா? குவாலிட்டி ஆஃப் பேலன்ஸ் ஷீட். கரெக்ட். அது வந்து ஹெவி கிரீன்ல இருக்கும். கரெக்ட். அது எதை குறிக்குதுன்னா, பேங்கிங் பேலன்ஸ் ஷீட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மளுக்கே தெரியும், GNP ஆகட்டும், NNP ஆகட்டும், கேபிட்டல் அடிக்குவேசி, நீங்க எந்த நம்பர் எடுத்தாலுமே லாஸ்ட் டிகேடுக்கு த பெஸ்ட் நம்பர்ஸ் இஸ் ஒன்லி ஜஸ்ட் நவ். கரெக்ட். தட் வி நோ. கரெக்ட். நீங்க அதே மாதிரி கார்பரேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பேலன்ஸ் ஷீட் இஸ் பிரிஸ்டீன். எல்லா கார்பரேட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கேஷ் தான் வச்சிருக்காங்க, இன்வெஸ்டும் பண்ணல. கரெக்டா? சோ தட் இஸ் வேர் நான் ஏன் லாங் டர்ம் புல்லிஷ் இந்தியா இருக்கணும்னா, கடன் வாங்குறவனுக்கும் கெப்பாசிட்டி இருக்கு கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறவனுக்கும் காசு இருக்கு. சோ இந்த growth can be very long. 2007 எண்ட் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா கார்பரேட் இந்தியா லெவரேஜ்ட். கரெக்ட்.
அப்போ பிரேக் ஆச்சு டிமாண்ட். சோ லிவரேஜ் பேலன்ஸ் ஷீட் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகி ரெக்கவரி டைம் எடுத்தது. இந்த வாட்டி பேலன்ஸ் ஷீட் சூப்பர் ஸ்ட்ராங். அதனாலதான் கோவிட்ல விழுந்தும் வந்துட்டோம். இப்பவும் நம்ம பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம் எனக்கு. அதனாலதான் இது கிரீன். சோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 7 இயர் ஏன் பாசிட்டிவ் கொடுக்குதுன்னா the fundamentals are very much intact. எது மாறும்னா இந்த growthம் வேல்யூவேஷன் தான். இது வந்து மாறிட்டே இருக்கும். சோ இயர் பிகினிங்ல பாத்தீங்கன்னா growth ரெக்கவரி கொஞ்சம் நல்லா இருந்தது. சோ அது கொஞ்சம் கிரீன்ல இருந்தது. வேல்யூவேஷன் கொஞ்சம் அந்த கிரீனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ரெட் கம்மியா இருந்தது. இந்த பொசிஷன்ல இருந்தோம். அதே நீங்க மார்ச் நம்ம அகைன் ஒன் மோர் போஸ்ட்லயும் போட்டிருந்தேன். the top கிரீனா தான் பேலன்ஸ் ஷீட் குவாலிட்டி. ஆனா இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. growth என்ன ஆயிடுச்சுன்னா வார் வந்த உடனே நீங்க ஜிடிபி எஸ்டிமேட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.8ல இருந்து கணேஷ் 6%க்கு கம்மி பண்ணாங்க. சோ இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்றது ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம வந்து ஒரு 350 lakhs to 400 lakh crore எக்கானமி போறோம். அதுல ஒரு 1/2% 1% கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடி ரூபாய் நம்மளுக்கு நஷ்டம். சோ அந்த growth வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. சாரி. சோ நம்ம ஜிடிபி பாத்தீங்கன்னா 350 lakhs to 400 lakh crores-ல இந்த 0.8% கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடி லாஸ் நம்மளுக்கு. அதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த growth வந்து அந்த கிரீன்ல இருந்து ஸ்லைட்டா கிரீன்ல இருந்து மூவ் ஆயிருக்கு. ஆனா வேல்யூவேஷன் வந்து கிரீனுக்கு வந்துடுச்சு. அதுதான் மார்ச்சோட ஃபால். சோ ஒரு இன்வெஸ்டரா நான் எப்பவுமே சொல்லுவேன், ஐடியல் சினாரியோ, தி பெஸ்ட் சினாரியோ இஸ் ஆல் 3 ஸ்ட்ராங் கிரீன்ஸ். ஆனா அது ட்ரீம் சினாரியோ, அது நடக்காது. அது வந்து பாசிபிளா கேட்டீங்கன்னா பாசிபிள், ப்ராபபிளா கேட்டீங்கன்னா less than 1%. அப்படின்னா அது நடந்ததுன்னா கனவு, கடன் வாங்கி தான் நம்ம அன்னைக்கு போடலாம். பட் தட் இஸ் நாட் சஜஸ்டட். ஜெனரலா என்ன நடக்கும்னா, 2 வேரியபிள் கிரீன் வந்தாவே ஒரு நல்ல சிக்னல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அது ஸ்ட்ராங் கிரீன், வேல்யூவேஷனும் கிட்டத்தட்ட ஸ்ட்ராங் கிட்ட, ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல, அது வந்துடுச்சு. growth ஸ்லைட்டா அந்த கிரீன்ல இருந்து அந்த மாடரேட் அந்த கலருக்கு மூவ் ஆயிடுச்சு. That is why I say today is a still investing zone. இதே நீங்க ஒரு 2 years பேக் எடுத்து பாத்தீங்கன்னா பிக்சர் வெரி டிஃபரெண்ட். மேல டாப் கிரீன் இருந்தது, வேல்யூவேஷனும் கிட்டத்தட்ட ரெட், growth was also turning red. So very classic example where 2 ரெட் 1 கிரீன், you have to definitely slow down. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கிரீன், ஒரு மாடரேட் கிரீன், ஒரு மாடரேட் ரெட் மாதிரி. எனக்கு growth வந்து கொஞ்சம் இந்த வருஷம், ஏன்னா இந்த நம்ம ஆல்ரெடி ஒரு 1.5 மாசம் போயிடுச்சா, நான் சொன்ன மாதிரி இன்னொரு 3 மாசம் போயிடும். சோ வருஷத்துல 10% growthனா ஒரு மாசத்தோட growth ஆல்ரெடி 2-3 மாசம் இம்பாக்ட்னா இந்த வருஷம் which is 26-27 growth கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்க போகுது. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு முடிச்சாலும் அது டைம் எடுக்கும். ஆனா 28ல ரெக்கவரி ஆயிடும். கரெக்டா? அதனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கிரீன் இருக்கிறதுனால we are saying it's a good investing time. எப்பவுமே 2 கிரீன் இருந்ததுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா 3 கிரீன் கிடைச்சதுன்னா you should be in the 5th gear. பாசிபிளா இருந்ததுன்னா எவ்வளவு அக்சலரேட் பண்ண முடியுமோ கொடுக்கலாம். ரேர் இன்சூரன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டும் சீப், growthம் சூப்பர், ஃபண்டமெண்டல்ஸும் சூப்பர். இட்ஸ் மோர் ஆஃப் a textbookish generally. So 2 out of 3 is a very good zone. அப்ப நம்ம பேட்டிங் பண்ணிட்டே இருக்கலாம். 2 ரெட் கிட்ட வரும்பொழுது you need to slow down. So இதுதான் நம்மளோட மாடல். we have been publishing every month. போன மாசம் தான் நம்ம தான் அப்டேட் பண்ணேன். அந்த 2 தான் ஸ்வாப் ஆயிடுச்சு. சூப்பர் 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 பாலாஜி. கடைசி கேள்வி. ஓகே, நம்ம இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி. கரெக்ட். சோ you will know எல்லாருமே ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. வந்துருச்சு. கரெக்ட். ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் you can see MNCs because they operate with a different financial. Correct. See their annual reports coming out. Correct. So next 30 நாள் ஒரு serious investor correct என்ன பண்ணணும்? Very interesting. I would say this is a phenomenal phase for 2 things. நீங்களே கேட்டுட்டீங்க. நேத்து பாத்தீங்கன்னா TCS ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு, ஆனந்த் ரத்தி வந்துடுச்சு. ரைட்? TCS is still trading at 16-17 times. இதே மார்க்கெட்ல ஆனந்த் ரத்தி is trading at above 70 times. So this is where market knows how to price assets. ன்றதுக்கு நான் தான் சொல்லுவேன், market is reasonably efficient. Some pocketsல அந்த inefficiency வரும்னா heavy selling எல்லாம் வரலாம். ஆனா பாருங்களேன், ஒரு இடத்துல 16 PE இருக்கு, ஒரு இடத்துல 70 PE இருக்கு. ஏன்னா நீங்க ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆனந்த் ரத்தி 40% மேல growth, கன்சிஸ்டன்டா growth. ஸோ மார்க்கெட் வந்து அவங்க ஹோல்ட் பண்றாங்க. TCS பாத்தீங்கன்னா நேற்று ஃபுல் ஏர்னிங்ஸ் growthலாம் வந்தது, 10% மேல வந்தது, 12% கிட்ட வந்தது. காலையும் நான் அட்டன் பண்ணேன். பட் பிராடா எஸ்டிமேட் என்ன தெரியுமா, 6-7% growth தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஐடி ஸ்டாக்ஸ் அடிச்சிட்டாங்க. இதனால அவங்களுக்கு அந்த ஏஐ இம்பாக்ட் இருக்கு, growth விசிபிலிட்டி இல்ல, growth அவுட்லுக்க கரெக்டாவும் கொஞ்சம் பயப்படுறாங்க. பிகாஸ் டக்குன்னு அந்த ஹெட்விண்ட் வந்துடுச்சுன்னா. ரைட்? ஸோ ப்ராட்லி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் நெக்ஸ்ட் 30-40 டேஸ்ல ரிசல்ட் சீசன். ஒன்னு இந்த ரிசல்ட் சீசன்ல இயர்லி நம்பர்ஸ் வரும். செகண்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் ரிசல்ட்ஸ்லயே வந்துடும். கரெக்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் அந்த கேஷ் ஃப்ளோலாம் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். தட் இஸ் ஒன். செகண்ட்,
கான் கால்ல கமெண்ட்ரி எப்படி இருக்கு, இஸ் இட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஏபிள் டு டேக் த ஷாக், சில இடத்துல டிமாண்ட் இம்பாக்ட் இருக்கும், சில இடத்துல இன்ஃபிளேஷன் இம்பாக்ட் இருக்கும். ஸோ இதோட கமெண்ட்ரி எப்படி இருக்கு, காம்படிஷன் எப்படி இருக்கு, அதை பார்க்கலாம். த லாஸ்ட் திங் நீங்க சொன்னது, த பிக்கஸ்ட் மதர் டாக்குமெண்ட் as I told, right, ஆனுவல் ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி கிறிசில் வந்துடுச்சு, ஏபிபி நேத்து வந்தது, ஷேஃப்லர் வந்துடுச்சு, கேஸ்டல் வந்துடுச்சு. ஸோ வெரி குட் டைம் ஃபார் an investor டுடே. சிட் டவுன், ஹெட் டவுன், ஸ்டே டவுன்ன்ற மாதிரி ஃபேஸ்ல நல்லா படிச்சு நம்மளுக்கு பிடிச்ச கம்பெனியை கரெக்டா ஜீரோ இன் பண்ணி மேபி இந்த வாலட்டிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, which is very much possible. knowing Trump everyday evening ஏதோ ஒரு ட்வீட் வரும், நமக்கு அந்த விண்டோ கிடைக்கும் போது நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா அழகான ஸ்டாக்கை நம்ம வந்து கியூரேட் பண்ணியோ இல்ல நல்ல போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஏதோ ஒன்று, ரைட், having decided this is a very good time to upgrade ourselves. ஏன்னா flow of fundamental information is going to be significantly higher in next 60 days. இந்த ரிசல்ட்ஸோ ஆனுவல் ரிப்போர்ட்டோ அப்புறம் ஏஜிஎம் வர ஆரம்பிச்சிடும். இதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஐ திங்க் சப்போஸ் இந்த இயர்லாம் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டா அணுகி கரெக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு. ஐ வில் பி சின்சியர்லி யூசிங் இட். எவ்ரிடே ஐ ரெக்கமெண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டாவது பார்க்கணும். எதனாலன்னா டெய்லி அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்லோவா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா சில ஆனுவல் ரிப்போர்ட்ல சில கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட்ல நிறைய டிஸ்க்ளோஷர் கொடுப்பாங்க. எங்க கேபெக்ஸ் போட போறோம், எங்க லேண்ட் வாங்கணும், எப்படி எங்க பேலன்ஸ் ஷீட் இருக்கு, ஏதாவது பைபேக் ஏதோ ஒன்று, ரைட். ஸோ அங்க அந்த க்ளூஸை எடுத்துட்டு சப்போஸ் செல்லிங் ஏதாவது வந்ததுன்னா ஃபியூச்சர்ல, ரைட், ஸோ நிறைய விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஐ திங்க் இந்த விண்டோவை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி வார பத்தி தெரிஞ்சுக்கணும். பட் மோர் தேன் தட் ஐ வுட் என்கரேஜ் நம்ம கம்பெனிஸோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச செக்டர்ஸோ எப்படி பண்ணுதுன்றது இந்த ரிசல்ட்ஸ் மூலியமாவும் கான்கால் மூலியமாவும் ஆனுவல் ரிப்போர்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு நல்ல இன்வெஸ்டிங் பண்ணலான்றது என்னோட சஜஷன். சூப்பர். வார பத்தி பார்க்காம நெக்ஸ்ட் 30 days வார் ஃபுட்டிங்ல இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கண்டிப்பா திஸ் இஸ் டைம் டு ஒர்க் ஹார்ட். ஏன்னா பிரைஸ் கரெக்ஷன் வந்திருக்கு, டைம் கரெக்ஷன் வந்திருக்கு. நல்லா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 3-4 years நல்ல காசு பண்ணலாம். சூப்பர். தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ. தேங்க்ஸ் கணேஷ். நைஸ் டாக்கிங் டு யூ. நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ.